தொழிலை விடுங்க, உங்களுக்கு நாங்கள் பொண்ணு தரோம் அப்படின்னு தான் முதல்ல சொல்லியிருக்காங்க. இது எனக்கு என் லைஃப்ல நடந்திருக்கு. அதனால அந்த பொண்ணே வேணாம்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டேன். இது வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கேன். எப்போ அது ஓகே சொல்றாங்களோ பரவாயில்ல, அதை அனுசரிச்சு இருக்கக்கூடிய ஒய்ஃப் இருந்தால் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கலாம். பொண்ணு பார்க்க போன இடத்துல என்ன சொன்னாங்க? அவங்க முதல்ல கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த தொழிலை ஃபர்ஸ்ட் விடு, அதை நான் உங்களை கூட நான் பார்த்துக்கிறேன், ஆனால் இந்த தொழிலை விட்டுருங்க அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. ஸோ அதனால அது எனக்கு செட் ஆகலை, அதனால நான் வேணாம்னு சொல்லிட்டேன். கல்யாணம் ஆகிறத விட இந்த தொழில் தான் உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப நான் படிக்கிற காலகட்டத்தில், காலேஜ் ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்தில் எனக்கு உதவுனது பெருசாக உதவுனது இதுதான். ஏன்னா காலேஜ் படிக்கிறப்ப முழுக்க நான் இந்த தொழில் நைட்டு ப்ரோக்ராம் பண்ணிட்டு காலைல காலேஜ் நான் போயிட்டு மதியம் திரும்ப நைட்டு அன்னைக்கு ஃபங்க்ஷன் போனேன். அந்த காசை வச்சு தான் நான் அதில் படித்து இப்போ பிஏ முடிச்சிருக்கேன். அப்படிங்களா? முடிச்சிருக்கேன். அதனால அந்த தொழில் என்னால் விட முடியாது. நான் சொல்ல போனா டான்ஸ் தான் என் வைப்பே விழுந்தாங்க. ஒரு இடத்துல ஆட போய் லவ்ல ஆயிடுச்சா? ஓகே. அப்படிலாம் இருந்தவங்க இப்ப ஒரு முன்னாடி வர பொண்ணோட ஆடுறப்ப அது வந்து யாரா இருந்தாலும் அது இருக்கதான் செய்யும். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இந்த கல்யாண விஷயங்கள்ல என்னென்ன சிக்கல்கள்லாம் வருது? நான் என்ன சொன்னா, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எப்படின்னா டான்ஸ் ஃபீல்டு தான் சார் ரொம்ப